போரா போராட்டமா, வெற்றியா மனித உயிரா? உலகில் எங்காவது ஒரு குண்டு விழும்போது ஒரு நாட்டிற்கு கொண்டாட்டம், மற்றொரு நாட்டில் மக்கள் திண்டாட்டம். ஒரு நாட்டின் தலைவர் அதை பாதுகாப்பு அவசியம், துல்லிய தாக்குதல் என்கிறார். இன்னொரு நாட்டு மக்கள் பயம், இழப்பு, தூக்கமின்மை, வீடு இல்லை, உணவு இல்லை, மருந்து இல்லை, மரண ஓலம் என்கிறார்கள். ஒரு நாட்டின் தலைவர் தனது நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தும் போது மற்றொரு நாட்டில் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாலுக்காக வீதிகளில் அலைகிறார்கள். நிறைய குழந்தைகள் அனாதையாகிறார்கள். நிறைய குடும்பங்கள் தற்காலிக குடியிருப்பில் தவிக்கின்றனர். ஒரு நாட்டின் தலைவர் பத்திரிகை சந்திப்பில் போரின் வெற்றியையும் சாகசத்தையும் விவரிக்கும் பொழுது மற்றொரு நாட்டில் மக்கள் பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் இடிபாடுகளுக்கு இடையில் உயிருடனோ அல்லது உடலாகவோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன அவலம்! ஒரு நாட்டின் தலைவருக்கு குண்டு விழும் சத்தம் வெற்றி முழக்கமாக கேட்கிறது. மற்ற நாட்டு மக்களுக்கு தங்கள் வயிற்றில் விழும் இடியைப் போல நிலத்துக்குள் பதுங்கி உயிர் இருக்கிறதா என விரல்களை அசைத்து பார்க்கிறார்கள். தலைவர்களுக்கு போர் ஒரு திட்டம், போர் ஒரு பயிற்சி, பரிசோதனை கூடம். ஏழை மக்களுக்கு கண்ணீர், துக்கம், இயலாமை, முதுமை, வறுமை, துன்பம் அனைத்தும். பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள், துன்பப்படுகிறவர்கள் போரை தேர்ந்தெடுக்கவில்லை. புள்ளி விவரங்களை அள்ளி தெளிப்பவர்கள், ஆலோசனைகள், கட்டளைகள், சங்கேத மொழி கொடுப்பவர்கள் போரினால் பாதிக்கப்படவில்லை. இந்த உலகம் வெற்றியை விட மனித உயிரை அதிகமாக மதிக்க கற்றுக்கொள்ளட்டும். ஆம், போரில்லாத அமைதியான உலகம் வேண்டும். மக்கள் மனதில் அச்சமற்ற நிறைவான நிலை உருவாக வேண்டும். இதற்கு போர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இதில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் போர் வேண்டாம், அமைதி வேண்டும், மனிதம் மதிக்கப்பட வேண்டும் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்க ப்ளீஸ்.